அரியணை என்று சொல்லக்கூடிய ராஜ சிம்மாதனத்தில் காட்டிருக்கும் சிங்கம் போல் அழகாக அமர்ந்திருப்பார். அவருடைய ராஜகோலத்தை போய் பார்க்க வேண்டும். அவர்கிட்ட பாசமா பேசணும் இல்லையா? அப்பா போய் பார்க்கலாமா? ஐயோ காட்டிருக்கக்கூடிய சிங்கமும் பயந்து ஓடக்கூடிய ராஜனடியை கண்டால் உங்களுடைய ராஜ சிரிப்பை கண்டால் என் பொண்ணு சாமி அரியணை என்று சொல்லக்கூடிய ராஜ சிம்மாதனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால் இந்த மனைவி சந்திரமதி நான் வந்து பார்த்ததே உண்டானால் என் இரு கண்கள் போதாது என்னுடைய அழகை பார்ப்பதற்கு எப்படி கேட்கிறேன் உன் ஆடை எங்கே சாமி உன் கண்களில் இருந்து வரக்கூடிய இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன? என் மனைவி கேட்கின்றார் இதுக்கு தாலி கட்டி என் துறையே இதை போல உன்னை நான் ஒரு நாளும் கண்டதில்லை மன்னா. உனக்கு யாராரு உனக்கு தேக்குதல் சுவாமி. அம்மா மாமுனிவர் ஒருவர் வந்து ஒருவர் வந்தார் நம் நாட்டை தேடி. முடிநாதர் வந்தாரே என்று
முடிநாதர் பாதத்தை தூக்கினார், சிரத்தை உதைத்தார். என் சிலோரத்தின முடி தவறி கீழே விழுந்து விட்டது. முடி தவறி விழுந்ததே இன்று எடுத்து சுற்றலாம் என்று போனேன். சரி, முடிநாதர் சொல்கிறார், அதே ஹரிச்சந்திரா ஒரு மன்னனாக இருக்கின்ற போது முடித்தவரி கீழே விழுந்தான். அதை வைத்தாலை குடிவன் மன்னன் கிடையாது. அப்பன் என்று சொல்ல அந்த முடிநாதருக்கு அந்த முடியை நான் சூட்டினேன். ராஜமுடி நான் தெரித்திருக்கிறேன். ஆடையாமல் அத்தனை கோடி என்று கேட்க எல்லாமே ஒத்து கொடுத்தேன். கொடுத்த உடனே ஒரு வார்த்தை, என்னங்க சொன்னாங்க? நிக்கிறோம்லே நம்மளுடைய நாடு, அந்த நாடு நகரம் சத்தத்தை கொடுத்தேன். செய்தி கொடுத்தேன், அனைத்துமே கொடுத்தேனப்பா. இந்த நாடு நம்மளுக்கு சொந்தம் இல்லையாப்பா? இந்த நாட்டு மக்கள் நம்மளுக்கு சொந்தம் கிடையாதா? அத்தனையும் கொடுத்த பின்பு அன்று கொடுத்தேன் ஆளேறும் தனம். ஆமா சொன்னீங்க. அதை கொடுங்கள் என்று கேட்க நாட்டில் இருக்கிறது எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேனே. உண்மையதானங்க சொன்னீங்க. தத்தம் செய்து கொடுக்கும் போது எல்லையை தாண்டி இருந்தால் உன்னை சேர்ந்தது. இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் எதை இருந்தாலும் என்னை சேர்ந்தது. அப்படி என்று சொல்லி என்னை கேட்க அவர்கிட்ட இருந்து பொருள் நான் கேட்கலம்மா. சரி, ஒரு வார்த்தை கேட்டேன். என்னங்க? என் உடம்பு வலி, நான் மருந்து சாப்பிடுற ஒரு மண்டலம், அதற்காக 48 நாள் தவணை கொடுங்க. யாருக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட்டாலும் குணமாகும் என்று சொல்வார்களே, அதற்காக எனக்கு கஷ்டம் கொடுத்து இருக்கிறாய் முனிநாதா. ஒரு மண்டலம் எனக்கு நீ அதாவது தவணை கொடுத்தான். 48 நாளைக்குள்ளே உனக்கு நான் சேர வேண்டிய ஆளேறு தனத்தை தருகிறேன். அந்த ஆளேறு தனம் கொடுப்பதற்கு ஒரு மண்டலம் நான் அவரிடத்திலிருந்து வார்த்தை வாங்கியிருக்கிறேன். அவகாசம் கேட்டிருக்கிறீங்களா? இதற்காக புறப்படுகிறேன் என்று புறப்பட்டேன். சரி, மனைவி மக்களையும் இங்க விடப்படாது, தூக்கி போ, அழைத்து செல்லுங்கள். இந்த நாட்டுக்கு நீங்கள் அரசர் கிடையாதப்பா. இனிமேல் மடிமொழி சூட்டி நாடாள போவது கிடையாது. இல்லை, அதற்காக ஒரு கட்டளை. என்ன கட்டளைங்க? அவர் விரும்பாட்டாரா முனிநாதர் நம்ம பின்னி சரி யாரோ ஒரு தருகாலை அனுப்புகிறாரா? எங்கே வர வேண்டும் என்று கேட்டார்கள். சரி, தினந்தோறும் நான் போய் சரக நதி கரையிலே நான் ஸ்தானமானத்தை முடித்து காசி விஸ்வநாதனுக்கு நான் பூஜை செய்யக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு அனுப்புங்கள். அங்கிருந்து நான் கூடிய அழைத்து சென்று சேரி வேண்டிய ஆளேறும் தனத்தை நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். சரி, அதுக்காக நம்ம நாட்டை விட்டு போகலாம்பா. இந்த நாடு நமக்கு சொந்தம் இல்லை. நாட்டை விட்டு நம்ம போகணுமா? நாட்டு மக்கள் சொந்தம் இல்லை. புறப்படலாமா? போகலாம்பா.
போய்விட்டோம். நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து அரிச்சந்திரன் போறார் என்று நினைக்கவில்லை. கடவுளே நம்ம நாட்டை விட்டு போகிறதா? அவர் உள்ளத்தில் கடவுளே நம்ம நாட்டை விட்டு போகும் போல் தெரிகிறது. ஹரிச்சந்திரன் போன பின்பு நாடு என்ன கதிக்கு செய்வாரோ முடிநாதர் என்று சொல்லி எல்லாரும் வாடி வதங்கி கண்ணீர் விடுகிறார்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி போயிடலாம். நாங்கெல்லாம் போறங்க. நம்மை பார்த்து வளர்த்ததே இந்த நாட்டு மக்கள் தான். நமக்கு தாய் தந்தை கிடையாது, நமக்கு அண்ணன் தம்பி கிடையாது, நமக்கு உற்றார் கிடையாதுங்க. இந்த நாட்டில் கூடிய மக்கள் தானே நமக்கு சொந்த. இவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு புறப்படலாமா? போகலாமா? நாட்டில் உள்ள வணக்கம். சத்தியவனாக இருந்து சத்தியத்தை கட்டுப்பட்டு ஆமா பொய் சொல்லாத மானிடாக பிறந்தால் பொய் சொல்லாத ஆக முடியாது. பொய் சொல்லாத நாட்டிலே வாழ்வதற்காக இறைவன் செய்த சோதனை இல்லையா? இந்த நாட்டை விட்டு மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு மனைவி மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு நாங்கள் சாதியாக சென்று கொண்டு நாட்டை விட்டே புறப்படுகிறார். மக்கள் தக்க வராட்சி இருக்கிறார்கள். நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருந்து நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து இந்த கதி நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று சொல்லி மனதார நீங்கள் எல்லாம் நினைத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை பணம் கொடுத்தால் பாவத்தையும் காசு கொடுத்தா கடவுள் சொல்வார்கள். அப்படி பாவத்தை தொட்டாலே நமக்கு அவங்களுக்கு பிடிச்சக்கூடிய பிரியமா விலகிவிடும். எல்லாரும் அமைதியா எழுந்து வந்து அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிட்டு முடிந்த காணிக்கையை போட்டுட்டு போங்க. நல்லது நடக்கும். எல்லாம் எழுதுவாங்க. நாடே